ஆஹா பாருங்க, அருமையாக வந்திருக்கு இந்த பூண்டு புளி சோறு. இந்த பூண்டு புளி சோறை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆஹா சூப்பர் சூப்பர். உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்ஷன் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் மேடம். ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க, பிள்ளைங்க செஞ்ச சோறையை செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடாம திருப்பி எடுத்துகிட்டு வரும். நம்ம ஏதாவது வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுங்க. அந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் மேடம் தான் பூண்டு புளிசோறு. அதாவது நீங்கள் புளிசோறுன்னு நினைக்க வேணால், இது வித்தியாசமான வாசனையாக அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய சோறு. இந்த சோறு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த பூண்டு புளி சோறு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதாவது அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கோம், பாத்திரம் சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி இந்த பூண்டு புளி சோறுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். தேவையான பொருட்கள் வந்து 1 கப்பு சோறு, ஒரு கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி கரைச்சல் வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 20 பல் நல்லா வெட்டி ஸ்லைஸாக வச்சுருக்கேன், 10 சின்ன வெங்காயம், குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனு. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் பயன்படுத்துங்க, இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள் பயன்படுத்துங்க. தனி மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக போயிடும், அதனால தான் நான் குழம்பு மிளகாய்த்தூள் பயன்படுத்துகிறேன். 1 கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. எண்ணெய் ஊற்றிங்க, எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூட வச்சு சோம்பு போட்டுக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு, அடுத்தது பூண்டு, அது கூடவே இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை. எல்லாம் அப்படியே ஒரு நல்லா ஒரு வதக்கி விடுங்க. இந்த சோறு வந்து கொஞ்சம் குறைவான பொருட்களில் ரொம்ப ரொம்ப நிறைவாக வாசனையாக செய்யக்கூடிய ஒரு சோறு. ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், ஏன்னா அதிக மசாலாக்கள்லாம் இல்லாமல் நல்லாவும் இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இந்த புளி கரைசலை ஊற்றிக்கலாம். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க, அப்போ தான் இந்த புளி பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இதை அப்படியே நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. அதாவது எல்லா பொருளும் ரெடியாக இருந்தால் 10 நிமிஷம் இல்லைங்க, தட்டி எறியலாம். ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்ல. சகோதரிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு சோறு. அதனால தான் இதுமாரி சிம்பிளான சோறுலாம் நான் ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம மிளகாத்தூள் அதை போட்டுக்கலாம். அவ்வளோ வாசனையாக இருக்குங்க, அசத்தலாக இருக்குது. இது அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு புளிக்குழம்பு மாதிரியே இருக்கு பாருங்க. ஓகே, போதும். இதை நம்ம ஒன்றுமே குழம்பு இல்லாதப்ப சும்மா கஞ்சி மட்டும் வச்சுருக்கும்போது இதை மாதிரி செஞ்சு திக்காக செஞ்சு நம்ம குழம்புக்கும் பயன்படுத்திக்கலாம். அதை தொட்டுக்கைக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம வச்சுருக்க சோறை அதில் அப்படியே இதில் கொட்டிக்கலாம். நல்லா கலரி விடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இறக்கி நம்ம அருமையாக பொல பொலன்னு இருக்குது. இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பர் வாசனையாக இருக்குங்க. அப்போ இதை டேஸ்ட் பார்க்கலாம். ஆஹா, சூப்பராக இருக்கு. வெறும் பூண்டு, அதாங்க சின்ன வெங்காயம், பூண்டுன்ட்டு முதல்ல ஸ்மெல்லை பார்ப்போம். அதாவது நல்லாயிருக்கு வாசனை. கடலைப்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், புளிப்புன்னு வெறும்
ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இன்னும் போய் சொல்லக்கூடாது, நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். அருமை அல்டிமேட்டுங்க. அது நல்லா வடை பொரிச்ச அப்பளம், நல்லா ஆனியன் பக்கோடா, இல்லை வெறும் வெங்காயம் பச்சடி, ஆனியன் பச்சடி இருக்குங்க, தயிர் பச்சடி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ருசிச்சு சாப்பிட வேண்டிய சோறுங்க. அதெல்லாம் உண்மையாக சூப்பராக இருக்குது. ஹஸ்பண்டுக்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அசந்து போகிற அளவுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக பாராட்டுவாங்க. ரொம்ப இந்த அருமையான ரொம்ப எளிய முறையில் செய்யக்கூடிய வித்தியாசமான இந்த சோறை நீங்களும் வெளியில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லெவலில் பாராட்டு கிடைக்கும். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுங்க. தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய சமையலுக்கு நான் இதில் போட முடியும். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் சேனலை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டுட்டு போக முடியும். சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் பார்க்குறதில்ல. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தாங்க செய்கிறோம். அதாவது சாதாரணமாக சில வீடியோக்கள் போடுறதுக்கும் இந்த சமையல் வீடியோ போடுறதும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. என்னென்னா நம்ம நிறைய இதில் செலவு பண்ணி தான் போடுறோம். அதனால் தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இருக்கிற நிறைய குறைகளை எல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு பெரிய ஒரு டானிக் சாப்பிட்ற மாதிரி, சத்து டானிக் சாப்பிட்ற மாதிரி. என்னன்னைக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். நன்றி உறவுகளே.